சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல இயக்குனர் சேகர் கம்லா இயக்கத்துல தனுஷ், ரஷ்மிகா மந்தானா, நாகார்ஜுனா, நிராஜ் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் குபேரா. ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பணக்காரனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இந்த படத்தினுடைய கதை. மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய நிராஜ் இவரு 10,000 கோடி மதிப்பிலான ஒரு எண்ணெய் கான்ட்ராக்டை சூழ்ச்சி பண்ணி கைப்பற்ற நினைக்கிறாரு. அப்படி அதை கைப்பற்றுறதுக்காக 1,00,000 கோடி லஞ்ச பணத்தை அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க முடிவு பண்றாரு. சோ இதை கைமாற்றுறதுக்காக முன்னாள் சிபிஐ அதிகாரியா இருக்கக்கூடிய நாகார்ஜுனாவை யூஸ் பண்றாரு. நாகார்ஜுனா 4 பிச்சைக்காரர்களை பினாமியா வச்சு இந்த பணத்தை கைமாற்ற முடிவு பண்றாங்க. அப்படி 3 பிச்சைக்காரர்களை வச்சு இந்த பணத்தை கைமாற்றவும் பண்றாங்க. அந்த 3 பிச்சைக்காரர்களை கொலை பண்ணவும் பண்றாங்க. ஆனா தனுஷ் பேர்ல இருக்கக்கூடிய அந்த பணத்தை மட்டும் கைமாற்ற முடியாம போகுது. அது மட்டும் இல்லாம தனுஷ் அந்த இடத்துல இருந்தா நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாரு. இறுதியா நாகார்ஜுனா தனுஷை கண்டுபிடிச்சாரா இல்லையா, தனுஷ் கிட்ட இருக்கிற அந்த பணத்தை கைமாத்தினாரா இல்லையா, இறுதியா தனுஷுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, படத்தினுடைய நாயகர் தனுஷ் ஹீரோவா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட தேவா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த பிச்சைக்காரனாவே வாழ்ந்திருக்காரு. அந்த அளவுக்கு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு, தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல வாழ்றதுக்காக பிழைக்கணும் அப்படின்னு அவர் பேசுற அந்த வசனம் எல்லாம் தியேட்டர்ல கைத்தட்டல அள்ளுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல வில்லனை வச்சு கடைசியா 40 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆடுற அந்த ஆட்டம், அதே போல அந்த மிகப்பெரிய பணக்காரனையே பிச்சை எடுக்க வைக்கிற அந்த காட்சி எல்லாமே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. அதே போல நாயகி ரஷ்மிகா மந்தானா இவங்க வந்து படம் ஆரம்பிச்சு 1 hour கழிச்சுதான் வராங்க. ஆனாலும் இவங்க வர ஒவ்வொரு காட்சியிலும் நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவங்க நடிப்புக்கு தீனி போடுற வகையில இந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நாகார்ஜுனா ஒரு நேர்மையான சிபிஐ அதிகாரியா நல்லவனாகவும் தன்னுடைய குடும்பத்துக்காக வில்லனாகவும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதே போல வில்லன் நிராஜ் ஒரு ஸ்டைலிஷான வில்லத்தனத்துல மிரட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான வில்லனா மிரட்டி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. ரொம்ப பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு அவருடைய நடிப்புமே. அதே போல இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய சேகர் கம்லா பணத்தால நடக்கக்கூடிய அரசியல், அந்த அரசியலால பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை இயக்கிருப்பாரு. படம் ஆரம்பிச்சதுல இருந்து இறுதி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நகர்த்தி கொண்டு போயிருப்பாரு. குறிப்பா பிச்சைக்காரனுடைய வாழ்வியலை ரொம்ப அழுத்தமா இந்த படத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. ரொம்ப நீட்டாவே இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா கன்வே பண்ணியிருப்பாரு. அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் பாடல்கள் எல்லாமே கேட்கக்கூடிய வகையிலையும் பின்னணி இசையை வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய எடிட்டிங்கும் ஒளிப்பதிவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப நீட்டாவுமே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய லென்த் தான். படத்தினுடைய லென்த் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த குபேரா எல்லாருக்குமான ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிச்சைக்காரர்களுடைய லைஃபை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும் தான் இந்த உலகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளைமேக்ஸ்ல அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க. மொத்தத்துல இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.